வணக்கம், நான் உங்க பிரியதர்ஷினி. ஸோ சம்மர் சீரீஸ் ஆஃப் ரெசிபீஸில் அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஃபெட்டா சீஸ் சாலட் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வாட்டர்மெலன் ஃபெட்டா சீஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சாலட் பவுல் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வித் லிட்டோட வரும். இது ஒன் ஆஃப் த ஏஎம்சி ஆக்சசரிஸ். ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாலட்ஸ் ஆர் எனி பார்ட்டி எனிதிங் யூஆர் ஹோஸ்டிங்னா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ். நீங்கள் மாவெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்பெஷலி இது ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம இப்போ சாலட் பண்ண போகிறோம். இது பேரே சாலட் பவுல் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஃப் வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீடோடையும் போடலாம், இல்லை சீட்லெஸ்ஸாகவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கியூக்கம்பர் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய். ஸோ இது ஃபெட்டா சீஸ்ன்னு சொல்லுவோம், சாலடுக்கான ஏற்ற ஒரு சீஸு. ஸோ அதை போட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு கையில் அப்படியே க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு பேசில் லீவ்ஸ் கிடைச்சதுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் சாப் பண்ணது. ஸோ இதுக்கு ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். அதை போட்டுக்கலாம். ஒரு கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் அ லைம் ஜூஸ். ஆல்ரெடி சீஸில் சால்ட் இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அருமையான வாட்டர்மெலன் ஃபெட்டா சீஸ் சாலட் ரெடி ஆயிடுச்சு.